Hello everyone, welcome to Ravan Academy. நான் ஃபஸ்ட்டு இதோட பிளானே ஃபுல்லாக ரெக்கார்டடில் போகிறது தான் என் பிளானிங்காக இருந்தது. ஆனால் நான் ப்ராக்டிஸ் பேட்சஸில் லைவ் கிளாஸஸ் நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும், ஒரு டவுட் கிளாரிஃபிகேஷன் அந்த இடத்துலையே நடக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இதை காமனாக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் அதே டவுட் அந்த இடத்துல வந்திருக்கும். மேபி வேறு யாராச்சும் கேட்கும்போது ஓகே இதே டவுட் எனக்கும் இருந்தது அப்படிங்கிற ஃபீல் இருந்திருக்கும். ஸோ அந்த லைவில் இருக்கிறதுனால நல்லா இருந்துச்சு, நிறையவே புரிஞ்சுது. ஒரு சில விஷயத்தை திருப்பி பார்க்கணுன்னு இல்லை. ரெக்கார்டு பண்ணிடுவேன், சரிங்களா? ஒருவேளை லைவில் போய்கிட்டு இருக்கும்போது சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எனக்கு தோணுது அப்படின்னா நான் கண்டிப்பாக அதில் நான் சொல்லிடுவேன். 7,000+ MCQs நான் சொல்கிறேன். இனிஷியலாக இப்போ பிளான் பண்ணியிருக்கிறது 7,000, சரிங்களா? அது போக போக ஆட் ஆகிட்டே தான் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு நம்ம எல்லாமே டிஸ்கஸ் பண்ண தான் போகிறோம் லைவில். அதுக்கப்புறம் சாப்டர் வைஸ் ஆஸ் வெல் அஸ் டைப் வைஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது டைப் வைஸ் என்னங்கிறத நான் அப்கமிங் 2 ஸ்லைடில் நான் சொல்லிடுவேன், சரிங்களா? டைப் வைஸ் என்ன அப்படிங்கிறத கம்ப்ளீட் கம்பைலேஷன் ஆஃப் ரீசன்ட் கொஷின்ஸு 2018 2025 இருக்கும். அதாவது இது அதுக்கு முன்னாடி இல்லாமல் இந்த டிசிஎஸ் பேட்டர்னும் அதுக்கப்புறம் இந்த எடிக்விட்டி பேட்டர்ன் இந்த ரெண்டையுமே சேர்த்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? எடிக்விட்டி பேட்டர்ன் ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும், ஏன்னா அது இப்போ தான் வந்திருக்கு. இப்போதைக்கு செலெக்ஷன் போஸ்ட்டும் சிஜிஎலும் நம்மக்கிட்ட இருக்குது இல்லைங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு லைவில் கொஷின்ஸ் இருக்கும், சரிங்களா? இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் அண்ட் ஃபார்முலா, என்னென்ன ஃபார்முலா இல்லை இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன கான்செப்ட்லாம் இருக்கோ எல்லாமே நம்ம சொல்லிடுவோம், பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்குமே, ஓகேங்களா? அதே மாதிரி 2018 அப்புறம் நடந்த கொஷின்ஸ் இதெல்லாம் தான் இதில் இருக்க போகுது, ஓகேங்களா? லாஸ்ட் 5 இயர்ஸ் 5 to 6 இயர்ஸ் தென் இப்போ ரீசெண்டாக சேஞ்ச் ஆன வெண்டாஸ் அந்த கொஷின்ஸுமே ஈவன் சிஜிஎலோடைய 2025 சிஜிஎலோடைய கொஷின் பேப்பர்ஸுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதில் கிட்டத்தட்ட 90 சம் இருக்கு. ஸோ நான் இப்போ இந்த வீடியோலேயே போர்ட் மாஸை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களால் அந்த சம்ஸை சால்வ் பண்ண முடியும், சரிங்களா? நம்ம ஒரு சில சம்ஸை நான் சால்வ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா நாளைக்கே நீங்கள் உட்காந்து அடுத்த சம்ஸு செட் ஆஃப் சம்ஸை நீங்கள் சால்வ் பண்ணுங்க. அதாவது போர்ட் மாஸில் ஆரம்பிக்கிற அந்த 18வது சம்லேருந்து 115 இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 25 இருந்தோ இல்லை ஒரு 30 இருந்தோ நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்படி சால்வ் பண்ணும்போது ஏதாவது ஒரு சம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற சம்மை எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் சென்ட் பண்ணலாம், சரிங்களா? நானும் அதை சால்வ் தான் பண்ணுவேன் திருப்பியும். ஆனால் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். மின்சார கண்ணா அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு, பார்த்துருக்கீங்களா? பழைய படம். சொல்லுங்க ரவீன் சார். அந்த 4 - 18/9 எப்படி சார் இருந்துச்சு? 4 - 18/9 எங்கப்பா இருக்கு? இந்த இருக்கா? இது எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறீங்களா? ஆமாம் சார். இது எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சதா? இல்லை சார். அப்போ இது அது தெரிஞ்சது சார். இது வரைக்கும் தெரிஞ்சிச்சு. இந்த இது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆமாம் சார். அப்பனா -4 + 2 -2வா? எஸ் சார். அதனால இங்க -2 போட்டேன். ஓகே சார். அதுக்கப்புறம் கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். 4/9 -2 இருக்கு. ஓகே சார். 4 - 18/9 அப்படிதான் வந்தது, ஓகேங்களா? ஓகே சார். தேங்க்யூ சார். இது ஒன்று சொல்ல ஒன்றும் சரி, அது அப்புறம் பார்த்துக்கலாம். மின்சார கண்ணா பத்தி
இது மட்டும் ஷார்ப்பா இருங்க எஸ்கே. டவுட் இருக்கான்னு கேட்கும் போதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டீங்க. அது அந்த மின்சார கண்ணா படத்துல 3 பேர் ஒரு 3 ரியாக்ஷன் கொடுப்பாங்க, பாத்திருக்கீங்களா? இந்த மாதிரிதான் அங்க அமைதியா இருக்கீங்க எல்லாம். மல்டிபிள்னா என்ன, ஃபேக்டர்னா என்ன? ஆ மல்டிபிள்னா மல்டிபிள், ஃபேக்டர்னா ஃபேக்டர். சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. சொல்லுங்க மேடம். வகுத்தியா சார்? வகுத்தி. வகுத்தி. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிறல்ல நீ? இல்லையே. ஃபேக்டர்னா காரணி சார். ஃபேக்டர்னா காரணி. சூப்பரு. மல்டிபிள்னா வகுத்திங்கிறீங்க. I know. எனக்கு தெரியும் எனக்கு. இதெல்லாம் தான் இருக்கு. இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது ஒரு முதல்ல ஒரு 1ல இருந்து ஒரு 20 சம் இருக்கு. ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறது ஒரு 20 சம் இருக்கு. அப்புறம் எல்சிஎம் இன்டு ஹச்சிஎஃப் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸை பேஸ் பண்ணி ஒரு 5-6 சம் இருக்கு. ரேஷியோ ஆஃப் த நம்பரை பேஸ் பண்ணி கொஞ்சம் சம் இருக்கு. அப்புறம் அடிஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷனை பேஸ் பண்ணி கொஞ்சம், அப்புறம் மிசலேனியஸ் கொஞ்சம். மொத்தம் 115 சம் இருக்கு. ஒரே ரூட்டா நம்ம எழுதிக்கலாம். இது எல்லாமே நம்ம நார்மலா சால்வ் பண்ணிட்டு இருக்கிறது தான். இந்த மாதிரி வந்தா இப்படிதான் சால்வ் பண்றோம். அது எல்லாமே வந்து சர்ச்ல இருந்து தான் வந்திருக்கு. இருக்கீங்களா? ஹலோ, யாரா இருக்கீங்களா? ஆடிபிள் தானே? இருக்கும் சார். என்ன திடீர்னு தெரியல. ஓகே. 2 மூணாவது a to the power 1/n அப்படின்னா அந்த ரூட்ல எழுதுறது இப்படி எழுதுவோம் இல்லையா? சின்னதா இது எழுதிக்கிடணும். இது மல்டிப்ளை. ஸோ என்ன வரும்? 45m is equal to, இது அந்த சைடு போச்சு அப்படின்னா, இல்லைன்னா எல்லாத்தையும் 5ஆல டிவைட் பண்ணுங்க. அப்படியே இதை அடிச்சோம்னா இங்க 1 வரும், இங்க 9 வரும், இந்த 5 போயிடும். ஸோ 9m is equal to 55 இந்த சைடு வந்துச்சுன்னா -54 ஆயிரும். m equal to -6. சார் எக்ஸ்பிரசிபிள்னா ஈக்குவல் டு போட்டுக்கணுமா? ஆமா, ஈக்குவல் டு போட்டுக்கணும். நீங்க ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறீங்க, அந்த ஹச்சிஎஃப் இப்படி எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா 55 × 5 + 45m ஈக்குவல் டு தான் அந்த ஹச்சிஎஃப் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸ்பிரசிபிள் இன் த ஃபார்ம் ஆஃப். சரிங்களா? இப்போ இது சும்மா ஒரு மொக்கையா தான் இருக்கும், இருந்தாலும் சொல்றேன். இப்போ மேங்கோ வந்து எடுத்து நீங்க ஜூஸ் போடுறீங்க அப்படின்னா ஃப்ரூட்டி ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மேங்கோ இஸ் எக்ஸ்பிரசிபிள் இன் த ஃபார்ம் ஆஃப் ஃப்ரூட்டி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த முடியல. ஸோ அந்த மாதிரி தான் இது. இப்போ மாசா ஸ்லைஸ்லாம் மாமாக்கு பிடிச்சது ஸ்வீட் இல்ல, மாம்பழம். மாம்பழ ஸ்லைஸ் தேவைதான், எனக்கு தேவைதான். தேர்ந்தெடுக்கப்பட்ட மாம்பழங்களால் தயாரிக்கப்பட்டது மாசா கடா. வச்சுக்கலாம்ப்பா. மாசா சைஸும் எக்ஸ்பிரசிபிள் தான். சரிங்களா? வேற ஏதாவது இருக்கா? அந்த ஆரஞ்சுலாம் இருக்குமே, அது என்னது? இது பேர் டக்குன்னு வர மாட்டேங்க. என்னங்க? ஃபேண்டா மெரிண்டா இல்ல. பல்பா சார்? பல்பி ஆரஞ்சு. அது ஆரஞ்சு ஆயிருமா? சரி, அதுதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் இத்தனை டைப் இருக்கு. சரிங்களா? பேசிக் கான்செப்ட், அதுக்கப்புறம் x is less than or more than y% அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர், கன்சம்ஷன் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பேஸ்ட் ஆன் நம்பர்ஸ், அப்புறம் சக்சசிவ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ், மிக்சர் அண்ட் அலிகேஷன், அப்புறம் பேஸ்ட் ஆன் எக்ஸாமினேஷன். இந்த பேஸ்ட் ஆன் எலெக்ஷன் இதுல ஒரு விஷயம் இருக்கு. என்னது சொல்லுங்க பார்ப்போம். லேட் ஆகிக்கிட்டே போறீங்கல்ல. இதுல ஒரு விஷயம் இருக்கு. ஆல்ரெடி வீடியோ இருக்கு சார்.
பா தெய்வமே தேங்க்யூ தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. தேங்க்யூப்பா. ஆல்ரெடி இது வீடியோ இருக்கு, சரிங்களா? ஸோ இதை பார்த்துக்கோங்க. டவுட் இருந்தால் என்கிட்ட கேட்டுக்கோங்க. அதேமாதிரி டேக்ஸ் பேஸ்டு, ஏரியா வால்யூம் பேஸ்டு, பாப்புலேஷன் பேஸ்டு. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 சம் தான் இருக்குது. ஏ அண்ட் பி ஈக்குவல் டு சி, 4 சம் 5 சம். ஒரு டைப்னா சும்மா 4 சம் 5 சம்லாம் இருக்குது. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ பேசிக் கான்செப்ட் நம்ம நடத்துகிறோம் அப்படின்னா 28 சம் இருக்குது அப்படின்னா நான் ஒரு 15 சம் கிட்ட நான் டீச் பண்ணுறேன். பேலன்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், சரிங்களா? ஓகே. அடுத்த நாள் வந்து நீங்கள் பண்ணதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா அதை நான் சால்வ் பண்ணுவேன், ஓகேவா? அதே மாதிரி ஒவ்வொரு டைப்லேயும் நம்ம அப்படி தான் போக போகிறோம். பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. ஸோ இன்னைக்கு விட்டுருங்க. இன்னைக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். நாளையிலேருந்து நம்ம 2 டைப்பாக இல்லை 2 டைப் இல்லை 3 டைப் அந்த மாதிரி நம்ம பார்த்துடலாம், சரிங்களா? ஒரு டைப்புக்கு ஒரு 10 சம்மு நான் வந்து என் சைட்லேருந்து நான் டீச் பண்ணுறேன் அப்படின்னா பேலன்ஸ் சம்மை நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துட்டு முடியலன்னா டவுட் இருந்துச்சுன்னா அடுத்த நாள் லைவ்ல நீங்கள் கேட்டுக்கோங்க. அந்த டவுட்டை சால்வ் பண்ணிட்டு நம்ம அடுத்த டைப்புக்கு போகலாம், ஓகேவா? இப்படித்தான் இந்த பர்சன்டேஜ் டாப்பிக்கை நான் கொண்டு போக போகிறேன், சரிங்களா? அப்போ தான் நீங்களும் பண்ணுவீங்க, நானும் பண்ணுவேன், ஓகேங்களா? இப்போ இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்துட்டீங்க அப்படின்னா அதில் ஒரு 50 சம் இருக்குது. இன்கம் எக்ஸ்பெண்டிச்சரு அப்போ பேசிக்காக எப்படி பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா ஒரு 20 சம் நான் டீச் பண்ணுறேன்னா 30 சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போகும்போது என்னால் வந்து நவம்பர் 30க்குள்ளே முடிக்க முடியும், கரெக்டா? ஆனால் நான் எல்லா சமயம் டீச் பண்ணோம்னா கன்ஃபார்மாக கஷ்டம்தான், ஓகேவா? ஸோ நம்ம லைவை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஒருவேளை ஏதோ ஒரு சுச்சுவேஷன்னால மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை விட பெஸ்ட் வந்து 91 வந்து ஒரு 7ஓட மல்டிபிள், சரிங்களா? கண்டிப்பாக அதான் ஆன்சர் போடணும். இந்த சம் எல்லாம் அப்படி ஒன்றுமே கிடையாது, தூசி தட்டு போயிடணும். இதில் ஒரு 7000 சம் இருக்கா, 7000 தானா, அடுத்து கொடுங்க, அடுத்த 5000 கொடுங்க, நான் ஃபார்முலா. இந்த சம்மு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும், எந்த சம்முக்கு இதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு. அது என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் 10% இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க, இப்போ அதை கம்மி பண்ணணும். எத்தனை பர்சன்டேஜ் கம்மி பண்ணீங்கன்னா பழைய அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு கொஷின்ஸ்லாம் வரும், சரிங்களா? இப்போ இதுலேயே அப்படிதான். யார் அவன்? சாம்னு ஒருத்தன் இருக்கான், பீட்டர்னு ஒருத்தன் இருக்கான், சரிங்களா? Sam obtained by Sam are 19% less than those of Peter. So then the marks obtained by Peter are how much percentage more than the marks obtained by Sam? அப்படியே ரிவர்ஸில் கேட்குறாங்களா? ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸில் கேட்குற சம்ஸ்க்கு எல்லாத்தையுமே இந்த ஃபார்முலா போடுங்க. ஆர் அப்படிங்கிறது அவங்க கொடுத்துருக்க பர்சன்டேஜ். அவங்க கொடுத்துருக்க பர்சன்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 19. இப்போ 100 + 19 போடணுமா -19 போடணுமா அப்படிங்கிறதுக்கு அவங்க ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. 19% லெஸ் தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே நீங்கள் மைனஸ் போட்டுருங்க. ஸோ இதுதான் ஆன்சராக இருக்கும், சரிங்களா? 19/81 × 100. ஸோ இதுதான் ஆன்சர். ஒருவேளை இங்கே 19% மோர்னு கொடுத்துருந்தாங்கன்னா கீழே ப்ளஸ் போட்டுக்கோங்க, அவ்வளோதான், ஓகேவா? இதை நார்மல் கன்வென்ஷனில் நம்ம பண்ணியிருந்தா எப்படி பண்ணியிருந்திருப்போம்? சாமு பீட்டரு, சாம் வந்து 19% லெஸ் தேன் தோஸ் ஆஃப் பீட்டர். அப்போ பீட்டர் 100 மார்க் எடுத்திருந்தா சாம் வந்து 81 மார்க் எடுத்திருப்பாரு. இப்போ then the marks obtained by Peter are how much percentage more than the marks obtained by Sam? தேனுக்கு அப்புறம் என்ன வருதோ அதை டினாமினேட்டரில் போடணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ 81. இவங்க 2 பேருக்கான டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு கேட்டேன், 19. ஸோ 19/8. ஸோ இதை தான் நீங்கள் இந்த ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நிறைய இடத்துல